சிறுத்தையில் வந்து திருடன் கேரக்டர் நானும் கார்த்திக்கும். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரேன். அவரும் வந்திருக்காரு. நீ கார்த்திக் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். முருகர் கேலண்டரில் வர அந்த ஃபோட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. அந்த முகத்தில் வேறு எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர டென்ஷன் இருக்கும். என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பிரசாதம் ஸ்டால் வச்சுருக்க மாதிரியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு நினைக்கிறேன். டைரக்டர் செம்ம டென்ஷனு. டேய் 2 பேருமே திருட மாதிரியே இல்லையாப்பா அப்படின்னு. இவரை 2 பேரும் ஏதோ டியூஷன் போயிட்டு வரா மாதிரி வந்துருக்கிறீங்க, படியை வாரிக்கிட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு திருடம்பா அப்படின்னாங்க. சரி என்ன சார் பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணோம் ஏதாவது அப்படின்னாங்க. சரி ஓகே 2 பேரும் முடிவு பண்ணோம். சரி கொஞ்சம் திருடனெலாம் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் கேதர் பண்ணுவோன்ட்டு அவர் ஒரு சைடு தேட ஆரம்பித்தா, நான் ஒரு சைடு தேட ஆரம்பித்தேன். அங்கே ஏரியாவில் ஒருத்தன் கிடச்சான். அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 3 நாள் பழகிட்டு இருந்தேன். திருடங்களாம் என்ன மாதிரி பாடியில் எங்கே ஜின்னெல்லாம் செய்கிறாங்கன்னு. 2 நாள் கழிச்சு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அவன் ஏதோ செயினை அறுத்துட்டு ஃபோன்லாம் திருட்டு போயிட்டான் போல். எங்கடா இருக்கேன்னா நான் சந்தானம் சார் கூட தான் அந்த 2 நாள் அப்படின்ட்டான். எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு இது மாதிரி 2 ஒரு பவுன் நகை காணும், 4 மொபைல் வேறு எடுத்துருக்கான் அவங்க பையன்ட்டு. எங்கள் அப்பா டே என்னடா மொபைல்லாம் திருடுறியாமடா அப்பா என்னப்பா சொல்கிறீங்கண்ணே. அப்புறம் அது போய் பஞ்சாயத்தாச்சு. ஸோ அவன் பேர் தான் காட்டுப்பூச்சி. ஆக்சுவலாக இந்த அவார்டை வந்து நான் டெடிகேட் பண்ண அவனுக்கு தான் பண்ணான். நான் உள்ளே இருக்கானே வெளியே இருக்கானே தெரியல.